பவானி அம்மன் திருவிளையாடலை உங்கள் உள்ளம் மகிழ இல்லம் தேடி வருகிறது தினம் ஒரு தொடராக. இதை தயாரித்து வெளியிடுவது ஸ்ரீ பவானி கிரியேஷன்ஸ். நன்றி. அம்மா, கண்ணெல்லாம் இருட்டு கட்டுதே பவானி தாயே. அம்மா, மயக்கமா வருதம்மா. கண்ணுக்குள்ள மயக்கம் வந்த பின்னதான் கடவுளை தேடுது மனசு. யாருமா நீங்க? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த கூளை குடிங்க. என்ன பாக்குறீங்க? ராய்க்குள் பிடிக்காதா உங்களுக்கு? பிடிக்குமா? போன உசுரை பிடிச்சி கையில கொடுத்த மாதிரி மண்ணில் சாஞ்ச என்ன மறுபடியும் எந்திரிச்சு உட்கார வச்சிருக்கிறீங்களே. அந்த மாய மர்மத்தை பாக்குறேம்மா. உங்களுக்குன்னு உறவுகள் யாருமே இல்லையா? ஓடி ஆடின வயசுல உறவு தோப்பு மரம் போல இருந்துச்சுமா. அசந்த வயசுல ஆறுதலுக்கு ஆள் இல்லாம வாழ்க்கை தனிமரம் போல ஆயிப்போச்சுமா. தனிமரம் போல ஆச்சு. அதான் பவானி பாதம் தேடி வந்துட்டீங்கல்ல. அவ பார்த்தா பட்ட மரமே தலையும். இனி எல்லாம் அவ பார்த்து கவலைப்படாதீங்க. ஏம்மா, நீங்க சொல்றது உண்மைதாம்மா. அதுபோல ஆண்டவன் படைச்ச பலதானிய உணவெல்லாம் அழிஞ்சு போச்சுமா, அழிஞ்சு போச்சு. அம்மா, விதவிதமாக விஞ்ஞானம்ங்கிற பேரில் இந்த மனுஷன் உணவுகளை கண்டுபிடிச்சி இப்போ மருத்துவமனையை வீடாகி போச்சு, மருந்து மாத்திரையே உணவாகி போச்சு. போங்க, விஞ்ஞான வழியை கண்டுபிடிச்ச இந்த மனுஷன் அஞ்ஞான வழியை அடைச்சி விட்டாம்மா. போல உசுறு போகிற நேரத்தில் கூலை கொடுத்து காப்பாற்றி விட்டீங்களம்மா. நீங்கள் யாருமா நீங்கள்? நானா? ஆஹா, குழந்தை பிள்ளை போல உங்கள் சிரிப்பு இருக்கே. அப்பப்போ அந்த பவானி அத்தா வந்து என் கனவுல கலகல கலகலன்னு சிரிக்கிற மாதிரியே இருக்குதுமா. சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த பவானி ஆத்தா கிட்டேயே உன்னை கூட்டிட்டு போறேன். அம்மா, அங்கே பாருங்க, அழகா ஒரு கோபுரம் ஆகிட்டு இருக்குது. இது எந்த சாமிக்குமா? மூச்சுக்கு 300 தரம் பவானி ஆத்தாங்கிறியே, அவ கோயில் தான் இது. அப்படியா? பரவாயில்லம்மா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆத்தா காலடிக்க கொண்டு வந்துட்டீங்க நீ. அம்மா, இது எந்த இடம், எந்த ஊருமா? இதுவா? உன் பவானி ஆத்தா உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பேரு பச்சாபாளையம். கோவை பேரூர் பச்சாபாளையம். அப்படிங்களாம்மா? பரவாயில்லம்மா, இனி என் காலத்தை இங்கேயே கடத்திடுறேம்மா. ஏன் பவானியாத்தா பாதடியில என் காலத்தை கடத்த போறேன், பக்தங்காலத்தை கடத்த போறேன். துண்ட விரிச்சு படுக்க போறேன், நான் துண்ட விரிச்சு படுக்க போறேன். ஏந்தோ வண்ட மனச தெத்திக்க போறேன். இனி ஏன் பவானி ஆத்தா பாதடியில என் பயணத்தை தொடர போறேன். எங்கடா போச்சு இந்த அம்மா? பாட்டை பாடிக்கிட்டு இந்த அம்மாவை விட்டுட்டோமே. எங்க போச்சு இந்த அம்மா? அம்மா, 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 என்னடா இது? அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிருச்சு. எம்மா, எம்மா, ஆத்தா, பவானி, ஒருவேளை நீ தான் வந்தியோ என்னைய கூட்டிகிட்டு வர்றதுக்கு? ஆமாம் தாயே, எனக்கு தெரிஞ்சு போச்சு தாயே. நீ தான் வந்திருக்கிற இந்த பாவியை கூப்பிட்டு வர்றதுக்கு. உன் பாதடியில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கா என்னை எப்படி கூட்டிகிட்டு வந்த? கோடி வணக்கம் தாயே, கோடி வணக்கம் உனக்கு. என் வாழ்க்கையை இனி உனக்கே அர்ப்பணிக்கிறேன் தாயே. என் வாழ்க்கையை இனி உனக்கே அர்ப்பணிக்கிறேன். இந்த பச்சாபாளையத்தம்மன் பாதம் பணிந்தோருக்கு பயம் இல்லை, ஜெயம். வா தினேஷ், இது யார் இது உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறா? தெரியலையே, வா பாப்போம். ஒருவேளை மேஸ்திரி அனுப்பின ஆளா இருக்குமோ? சீக்கிரம் ஆலை பணியை முடிச்சுட்டு அம்மனை அமர வைக்கலான்னு பார்க்குறேன், லேட் ஆகுது. குறிச்ச தேதியில் கும்பாபிஷேகத்தை அம்மாவுக்கு நடத்தி போடலான்னு பார்க்குறேன். பவானி அம்மா ஏதோ 4 கிழமையும் நகர்த்திக்கிட்டு போகிறாளே. ஐயா,
ஐயா ஐயா யாருங்கய்யா நீங்கள் இங்கே வந்து படுத்திருக்கீங்க? ஆ பார்த்து எந்திரிங்க. ஆத்தா பவானி வணக்கங்க ஐயா. ஐயா நான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போது இது அங்கேயா நடந்துச்சு. அந்த அம்மா இங்கே கொண்டு வந்து என்ன விட்டாங்க. படுத்துட்டு சரி அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிடுவோமேன்னு போய் பார்க்குறேன், காணுங்கய்யா. அங்கே போய் தேடுறேன், இங்கே போய் தேடுறேன், எங்கெல்லாம் தேடியும் அந்த அம்மாவை கண்ணில் காணுங்கய்யா. மாயமாக மறைஞ்சிட்டாங்க. புரிஞ்சு போச்சுங்க ஐயா, புரிஞ்சு போச்சு. ஆத்தா பவானி தான் உங்களை ஆலயத்தில் வந்து சேர்த்துருக்கா. அந்த பவானி தாயை வணங்கிக்குங்க ஐயா. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஐயா. அம்மா பவானி இது போல பல அற்புதங்களை இந்த மண்ணில் நடத்தி காமிச்சிருக்காங்க ஐயா, நடத்தி காமிச்சிருக்கா. அம்மா பவானி கிட்ட தாங்கிற அகந்தை மட்டும் ஆகாதையா, நம் எல்லோரும் சேர்ந்து கோயில் கட்டுவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தது கதை இல்லைங்க, உண்மை சம்பவம். தம்பி தினேஷ் சொன்ன மாதிரி அகந்த எண்ணத்தை அகற்றி விடுவோம், அன்போடு அனைவரும் கூடுவோம், அம்மனுக்கு ஆலயத்தை எழுப்புவோம். அனைவரும் வருக, பவானி அம்மன் அருள் பெறுக. கோவை சிறுவாணி வழியில தான் பேரூர் இருக்கு. பேரூர் பக்கத்துல தான் பச்சாப்பாளையம் இருக்குது. பச்சாப்பாளையத்துல தான் ரெங்கா நகர் இருக்குது. ரெங்கா நகர்ல தான் பேரை குறிச்சையே, சர்வலோகராணியே, சர்வரூபிணியே, சந்தனம் குங்குமம் மஞ்சளிலே சங்கமமானவள்